கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் பார்த்தசாரதி அவர்களின் பொன் விலங்கு என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 6. சத்தியமூர்த்தி பயணம் செய்துவிட்டு திரும்பும் ஒவ்வொரு முறையும் இந்த அனுபவத்தை அவன் அடைந்திருக்கிறான். வேலை கிடைத்து மல்லிகை பந்தலுக்கே வந்துவிட்டால் போவதும் வருவதுமாக இப்படி பலமுறை அந்த ரயில் நிலையத்தில் தான் காத்திருக்க நேரிடும் என்ற நினைப்பும் ஏற்பட்டது. அவனுக்கு அதே சமயத்தில் கல்லூரி அதிபர் பூபதி அந்த வேலையை தனக்கு தருவாரா என்ற சிறிய சந்தேகமும் வந்தது. கடைசியாக தன்னிடம் பேசிய பேச்சிலிருந்தும் தனக்கு விடை கொடுக்கும் பொழுது மனம் விட்டு எதுவும் பேசாமல் அழுத்தமாக விடை கொடுத்ததிலிருந்தும் தன் பருவத்தின் இளமையை எண்ணி அவர் தயங்குகிறாரா என்று தோன்றியது சத்தியமூர்த்திக்கு. வீட்டை விட்டு ஊரை விட்டு வெளியேறி வந்ததனால் குடும்பத்தின் எதிர்காலத்தை பற்றிய பிரச்சனைகளும் வீட்டு கவலைகளும் மனதின் அடி மூலையில் முறிந்த முல்லை போல உடனடியாக வழியில்லாமல் தங்கி போயிருப்பதை அவன் உணர்ந்தான். எந்த விதமான சௌகரியங்களும் இல்லாத மத்தியதர குடும்பத்தில் 2 தங்கைகளுக்கு மூத்தவனாக பிறந்து விடுகிற ஆண் பிள்ளை தன் பொறுப்புகளையும் தான் வாழ வேண்டிய வழியையும் வாழ்வில் மிக விரைவில் தீர்மானம் செய்கிறவனாக இருக்க வேண்டும். பின்னால் யாரோ கனவேகமாக துரத்தி கொண்டிருப்பது போல ஓடி ஓடி முயன்று வாழ வேண்டும் அவன். இப்படிப்பட்ட குடும்பத்தில் மூத்தவனாக பிறந்து விடுகிறவனுக்கு ஒவ்வொரு நாளும் அவன் கைகளை எதிர்பார்த்து நிற்கிற பல தேவைகளும் வறுமைகளும் காத்திருக்கும். இதை எண்ணிய பொழுது தான் படித்திருந்த திருக்குறள் ஒன்று ஞாபகத்திற்கு வந்தது சத்தியமூர்த்திக்கு. இன்றும் வருவது கொல்லோ நெருணலும் கொன்றது போலும் நிரப்பு. வறுமையால் நாள் தவறாமல் துன்புற்று கொண்டிருக்கிற ஒருவன் தன் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் விடுகிற பொழுது நேற்று என்னை கொன்று வாட்டினார் போன்ற வறுமை இன்றும் வருமோ என்ற கவலையோடு விடுவதாக பாவித்து கேட்பதாக இந்த குறளை பாடியிருக்கிறார் வள்ளுவர். நாளைக்கு பொழுது விடுகிற பொழுது தன்னுடைய இதயத்திலும் இப்படி ஒரு கேள்வி பூதாகரமாக எழும் என்பது சத்தியமூர்த்திக்கு புரிந்துதான் இருந்தது. 4 நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக ஆரம்ப பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுவிட்ட ஒரு தந்தை தன் குடும்பத்திற்கு தேவைகளையும் வறுமைகளையும் தவிர வேறு எதை அதிகமாக சேர்த்து வைத்திருக்க முடியும்? அத்தனை வறுமைக்கும் நடுவே சத்தியமூர்த்தி கல்லூரி படிப்பை படித்து மீண்டதே அந்த குடும்பத்தின் மிகப்பெரிய சாதனைதான். பலருடைய உதவிகளும் கல்லூரியில் கிடைத்த ஸ்காலர்ஷிப் வசதிகளும் தான் அவன் தன்னுடைய கல்லூரி படிப்பை நடுவில் நிறுத்த நேரிடாமல் தொடர்ந்து கற்று முடிக்க துணையாக இருந்தன. மத்தியதர குடும்பத்து பெற்றோர் பலர் சாதாரணமாக எதிர்பார்ப்பது போல அவன் பிகாம் படித்து சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், காஸ்ட் அக்கவுண்டன்சி போன்ற துறைகளில் தேர்ந்து பெரிய ஆடிட்டராகி பணம் குவிக்க வேண்டும் என்றுதான் அவன் தந்தையும் எதிர்பார்த்தார். அவன் தமிழில் மோகமுற்று தமிழ் ஹானர்ஸ் தேறி எம்ஏ ஆகி இப்படி கல்லூரி விரிவுரையாளனாக போக நேரிடும் என்று அவர் சிறிதும் எதிர்பார்க்கவே இல்லை. அதில் அவருக்கு ஏற்பட்ட வருத்தமும் ஏமாற்றமும் அதிகம்தான். ஆயினும் உடம்பாலும் மனத்தாலும் தன்னை மீறி வளர்ந்துவிட்ட பிள்ளையை என்ன சொல்லி எப்படி தடுப்பதென்று தோன்றாமல் அவன் போக்குப்படியே போகட்டும் என்று விட்டுவிட்டார். ஆசிரியர் தொழிலில் தான் இருந்து பட்ட துன்பங்களை எண்ணி தன் பிள்ளையாவது அந்த தொழில் பக்கம் தலை வைத்து படுக்காமல் இருக்க வேண்டும் என்று அந்த ஏழை தந்தை கவலைப்பட்டதெல்லாம் வீணாக போயிற்று. சத்தியம், நீயாவது டானா உத்தியோகத்திற்கு வந்து சேராமல் நல்ல உத்தியோகமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏனியைப் போல நீ சாத்தி இடத்திலேயே சாத்தி கிடக்க உன்னை கற்பிப்பவனாக கொண்டு பலர் மேலே ஏறிப்போவதை பார்க்கும் வயிறெறிகிற தொழில் இது என்று தந்தை ஏமாற்றத்தோடு கூறிய பல வேளைகளில் அதை பொறுமையோடு கேட்டுக்கொண்டு சிரித்துவிட்டு பதில் பேசாமல் போயிருக்கிறான் சத்தியமூர்த்தி. அப்படியெல்லாம் அவர் அந்த தொழிலை வெறுத்து பேசியிருந்தும் கூட நேற்று அவன் மல்லிகை பந்தலுக்கு புறப்படுவதற்கு முன்பு, சத்தியம், குடும்பத்தை இன்னும் உன்னை எதிர்பார்த்து தவிக்க விடாதே அப்பா. உத்தியோகத்தை தேர்ந்தெடுப்பதில் தான் பிடிவாதமாக இருந்து விட்டாய். உத்தியோகத்திற்கு போவதற்கு இன்னும் நீ தாமதம் செய்தால் தண்ணீரில் ஓட்டை படகை போல தத்தளித்து கொண்டிருக்கும் இந்த குடும்பம் நிச்சயமாக தாங்காது. இன்டர்வியூவை வெற்றிகரமாக முடித்துவிட்டு ஆளுரை கையில் வாங்கி கொண்டு வந்து சேர்வதற்கு முயற்சி செய் என்று பாதி ஆர்வமும் பாதி நப்பாசையுமாக அவனிடம் சொல்லி அனுப்பியிருந்தார். ரயிலில் இருந்து இறங்கி நேரே வீட்டுக்கு போய் கதவை தட்டினால் அந்த அகால நேரத்திற்கும் விழித்திருந்து எழுந்து வந்து கதவை திறக்கக்கூடியவர் அப்பாதான். கதவை திறந்துவிட்டு தன்னை எதிரே பார்த்தவுடன், ஏண்டா, இன்டர்வியூ என்ன ஆயிற்று என்று அவளோடு கேட்கப் போகிற அவருக்கு நம்பிக்கை அளிக்கும்படியாக அப்பொழுதுதான் என்ன பதிலை சொல்ல முடியும் என்பதை சத்தியமூர்த்தி சிந்தித்தான். உடனடியாக நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் தரப்போகிற செய்தியை தன்னிடமிருந்து தந்தை எதிர்பார்த்தது தவறில்லை என்பதையும் அவன் உணர்ந்திருந்தான். அப்பாவைப் போல வாழ்வில் ஏமாற்றங்களையும் துயரங்களையும் அதிகமாக சந்தித்தவர் இப்படித்தான் எதிர்பார்த்து தவிக்க முடியும் என்பதும் அவனுக்கு தெரியும். வாழ்க்கையில் ஏமாற்றமடைகிறவர்கள் நிறைய இருப்பார்கள். ஆனால் அப்பாவைப் போல வாழ்க்கையே ஏமாற்றமாக அடைந்தவர்களின் துன்பம் மிகவும் பெரியது. சத்தியமூர்த்திக்கு நினைவு தெரிந்து தந்தை கிழிசல் இல்லாத சட்டையும் வேட்டியும் அணிந்து அவன் பார்த்ததில்லை. ஆசிரியர் தொழிலின் மேலேயே
அவர் கசப்பையும் வெறுப்பையும் வளர்த்துவிட்டு கொண்டதற்கு அவரே ஆரம்ப பள்ளி ஆசிரியராக இருந்தடைந்த துன்பங்கள் தான் காரணம் என்பதும் சத்தியமூர்த்திக்கு தெரியும். தன்னை பற்றிய அப்பாவின் கற்பனைகளையும் ஆசைகளையும் அவன் பொறுத்து கொண்டான். காரணம், அவருடைய உத்தியோக வாழ்வில் அவர் அதிகமாக அதிருப்தியும் துன்பமும் அடைந்தவர் என்பதுதான். ஊருக்கு போய் இறங்கியவுடன் தன் தந்தை தன்னை கேட்கப் போகிற கேள்வியையும் இன்டர்வியூ முடிகிற நேரத்தில் திடீரென்று புதிராக மாறிவிட்ட பூபதி தன்னை பற்றி என்ன முடிவுக்கு வந்திருப்பார் என்ற கேள்வியையும் மனதினுள்ளே எதிரெதிராக நிறுத்தி பார்த்தான் சத்தியமூர்த்தி. 2 கேள்விகளுமே விரோதிகள். எதிரெதிரே சந்தித்து கொண்டார் போல ஒரு விளைவுமின்றி அப்படியே திகைத்து நின்றன. முதல் நாள் அவனுடைய சூட்கேஸில் துணிமணிகளை எடுத்து நிரப்பிக்கொண்டே, என் கைராசி வீணாகிவிட்டாது அண்ணா, திரும்பி வரும்பொழுது கையில் ஆர்டரோடு வரப்போகிறாய், பார்த்து கொண்டே இரு என்று உற்சாகத்துள்ளலோடு தன் தங்கை ஆண்டாள் கூறியிருந்ததையும் இப்பொழுது நினைத்து கொண்டான் சத்தியமூர்த்தி. சிறிய தங்கை கல்யாணியை விட ஆண்டாள் விவரம் தெரிந்தவள், குடும்ப கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொண்டவள். சிறிய தங்கையின் உலகம் துப்பறியும் நாவல்களை ஒரே மூச்சில் படிப்பதோடு ஆரம்பமாகி எம்ப்ராய்டரி வேலைகளோடு முடிந்துவிடும். மூத்தவள் ஆண்டாள் மேல்தான் சத்தியமூர்த்திக்கு பாசம் அதிகம். இந்த வீட்டின் வைகரை போது என்னிடமிருந்து தான் விடுகிறது என்பது போல விடிகாலையில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போடுவதிலிருந்து இரவு 9 மணிக்கு மேல், அண்ணா, உன் பாயையும் தலையணையும் திண்ணையில் கொண்டு போய் வைத்து விட்டேன் என்று சொல்ல வருவது வரை தன் தங்கை ஆண்டாள் அந்த வீட்டில் பம்பரமாக சுழன்று உழைப்பது சத்தியமூர்த்திக்கு நன்றாக தெரியும். ஓடி ஆடி உழைக்க முடியாமல் தளர்ந்து போன அம்மாவின் வாயினாலேயே தங்கை ஆண்டாள் புகழப்படுவதை கேட்டு சத்தியமூர்த்தி பூரித்து போயிருக்கிறான். கல்லூரி படிப்பு முடிகிற வரை அவன் ஊரோடு வீட்டில் அதிகம் தங்கியதே இல்லை. விடுமுறைகளுக்கு வருவது போவது தவிர அவனுக்கு தொடர்ந்து வீட்டில் தங்க வாய்த்ததில்லை. அவன் விடுமுறைக்காக ஊர் வரும் ஒவ்வொரு முறையும் அம்மா ஆண்டாளை சுட்டிக்காட்டி, சத்தியம், இந்த வீட்டின் ஒரே சுறுசுறுப்பு இவள்தானடா அப்பா என்ற வாக்கியத்தை 4-5 தடவையாவது சொல்ல தவறமாட்டாள். அம்மாவிற்கும் சத்தியமூர்த்திக்கும் ஆண்டாளின் மேல் பிரியமென்றால் கல்யாணி அப்பாவுக்கு செல்லம். சத்தியமூர்த்தியோ அம்மாவோ அப்பா காது கேட்க கல்யாணியை கடிந்து கொள்ளவும் கோபித்து கொள்ளவும் கூட தயங்குவார்கள். அப்படியே தப்பி தவறி காது கேட்கும்படி அவர்கள் அவளை கடிந்து கொள்ள நேரிட்டாளோ, அவளுக்கு என்ன தெரியும், அவள் குழந்தை, அவளை கோபித்து கொள்ளாதீர்கள் என்பார் அப்பா. இந்த பிறவி மட்டும் கடை தேறுவதற்கு நீ குறைந்தபட்சம் 1 கோடி துப்பறியும் நாவல்களாவது படிக்க வேண்டும் கல்யாணி என்று சத்தியமூர்த்தி எப்போதாவது கல்யாணியை வம்புக்கு இழுப்பான். நிச்சயமாக நம் கல்யாணிகள் பிறவி கடை தேர 1 கோடி துப்பறியும் நாவல்கள் போதாதண்ணா என்று அந்த நேரம் பார்த்த ஆண்டாளும் சத்தியமூர்த்தியோடு சேர்ந்து கொள்வாள். இதை கேட்டு கல்யாணிக்கு கோபமாக வரும். பாரப்பா, இவர்களை கட்சி கட்டி கொண்டு 2 பேருமாக என்னிடம் வம்புக்கு வருகிறார்கள் என்று அப்பாவிடம் போய் புகார் செய்வாள் கல்யாணி. அவளுக்கு என்ன தெரியும், அவள் குழந்தை என்று வழக்கமான வாக்கியத்தோடு செல்லப்பெண்ணுக்கு பரிந்து கொண்டு வருவார் அப்பா. அந்த வீட்டின் வசதிகளற்ற வறுமை வாழ்விலும் இப்படி செல்லம், பரிவு எல்லாம் உண்டு. மதுரையில் தன் வீட்டை பற்றியும் அதன் பலங்களையும் பலவீனங்களை பற்றியும் ஒவ்வொன்றாக சிந்தித்தான் சத்தியமூர்த்தி. அப்பாவிலிருந்து தங்கை ஆண்டாள் வரை தன்னுடைய மல்லிகை பந்தல் இன்டர்வியூ சாதகமாக முடிந்து தான் ஆர்டருடனோ அல்லது ஆர்டர் நிச்சயமாக கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையுடனோ திரும்புவதற்கான எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று அவன் அறிந்திருந்தான். ஆனால் நிச்சயமான எந்த விடையுடன் இப்பொழுது அவன் ஊர் திரும்பவில்லை. கல்லூரி அதிபர் பூபதியும் உறுதி கூறாமல் விடை கொடுத்திருந்தார். கல்லூரி முதல்வரும் உறுதி கூறாமல் தான் அவனுக்கு விடை கொடுத்து அனுப்பியிருந்தார். பிரின்சிபாலை பார்த்து விட்டு செல்லுங்கள், அவர் எல்லா விவரமும் சொல்லுவார் என்று கல்லூரி முதல்வரிடம் அவனை அனுப்பியிருந்தார் பூபதி. கல்லூரி முதல்வரோ அவனுடைய சர்டிஃபிகேட்டின் ஒரிஜினல்களை எல்லாம் வாங்கி வைத்துக்கொண்டு நீங்கள் போகலாம், கோடை விடுமுறை முடிந்து கல்லூரி திறப்பதற்கு முன் உங்களுக்கு விவரம் தெரிவிக்கிறோம் என்று மறுமொழி கொடுத்திருந்தார். 2 பேருடைய விடைகளும் ஏறக்குறைய ஒரே விதமானவைதான். அவற்றுக்கு ஆழமான அர்த்தமோ விளைவோ எதுவும் எதிர்பார்ப்பதற்கில்லை, வழக்கமானது. தன்னுடைய பேச்சின் இறுதிப் பகுதியில் பூபதியோடு தான் முரண்பட்டதை அவர் விரும்பவில்லை என்ற உண்மை சத்தியமூர்த்திக்கு புலப்பட்டிருந்தாலும் அவ்வளவு பெருந்தன்மையான மனிதர் அந்த சிறிய கருத்து முரண்பாட்டை ஒரு தகுதி குறைவாக எடுத்துக்கொண்டு தன்னை வெறுக்க முடியும் என்பதை அவனால் நம்ப முடியவில்லை. ஆனது ஆகட்டும் என்ற அந்த சிந்தனையே மறக்க முயன்றான் சத்தியமூர்த்தி. இரவில் ரயில் வருவதற்கான அறிகுறிகள் தென்பட்டன. கோடை நாட்களில் அந்த நிலையத்திற்கு ரிட்டன் டிக்கெட் வசதி உண்டாகையால் சத்தியமூர்த்தியிடம் திரும்புவதற்கும் டிக்கெட் இருந்தது. அந்த ரயில் மல்லிகை பந்தல் ரோடு நிலையத்திற்கு வரவேண்டிய நேரத்தை கடந்து 2-2.5 மணி நேரம் தாமதமாக வந்திருந்ததனால் மதுரைக்கு போய் இறங்கும் பொழுது ஏறக்குறைய விடுகிற நேரமாகிவிடும் என்று தோன்றியது. வண்டியில் கூட்டமே இல்லை. நிலையத்தில் அந்த ரயிலுக்காக காத்திருந்தவர்கள் தொகையும் அதிகமில்லை. பிளாட்பாரத்தில் ரயில் வந்து நிற்கும் வேளைகளில் இந்த நிலையத்தில் வழக்கமாக கேட்கும்
மலைப்பழம் விற்பவர்களின் கூக்குரல் கூட அப்பொழுது ஏறக்குறைய இல்லாமல் ஓய்ந்து ஒடுங்கி போயிருந்தது. தான் நின்று கொண்டிருந்த இடத்திற்கு நேராக உள்ள ஒரு 3ஆம் வகுப்பு பெட்டியில் ஏறி மேலே சாமான்கள் வைக்கும் பலகையில் துண்டை விரித்து படுத்து கொண்டு விட்டான் சத்தியமூர்த்தி. முதல் நாள் உறக்கம் இழந்து போயிருந்ததால் அதிக சோர்வின் காரணமாக படுத்தவுடன் தூக்கம் கண்களில் வந்து கெஞ்சிற்று. அந்த நிலையத்தில் அந்த நேரத்திற்கு தெற்கே இருந்து வருகிற ரயில் ஒன்று வடக்கே இருந்து தெற்கே போய்க் கொண்டிருக்கும் இந்த ரயிலை கிராஸ் செய்ய வேண்டியதாக இருந்தது. அதனால் தெற்கே போகிற ரயில் அரை மணி நேரம் கழித்துத்தான் புறப்பட்டது. ரயில் அங்கிருந்து புறப்பட்டது கூட சத்தியமூர்த்திக்கு தெரியாது. அவன் நன்றாக உறங்கி போயிருந்தான். நாள் தங்கின விருந்தாளியைப் போல அந்த இரவு நேரத்து பிரயாணிகள் ரயில் சுவாரஸ்யமோ சுறுசுறுப்போ இல்லாமல் மெல்ல நகர்ந்து போய்க் கொண்டிருந்தது. மெயில் கௌரவமோ எக்ஸ்பிரஸ் அந்தஸ்தோ இல்லாத அந்த ஏழை பேசஞ்சர் வண்டி ஏனோ தானோ என்று வாழும் விறுவிறுப்பில்லாத மக்களை சுமந்தபடி ஏனோ தானோ என்று இயங்கியது.